குழந்தைகளே, உங்களுக்கு கதை கேட்கறது பிடிக்குமா? பிடிக்கும் அம்மா, கதை சொல்லுங்கம்மா. பட்டுகளா? அம்மா, இப்போ உங்களுக்கு ஒரு புது கதைய சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு வெயில் நிறைந்த காலையில் லீலா என்ற மான் தண்ணீர் குடிக்க நதிக்கு வந்தது. திடீரென்று ஒரு புலி எதிர்பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டது லீலா. அதனுடைய கண்கள் அச்சத்தால் விரிந்தன. அவளுடைய கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. ரோகன் என்ற அந்த புலி அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தது. அவன் ஒரு மரத்தின் அடியில் படுத்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆரஞ்சு மற்றும் கருப்பு கோடுகள் சூரிய ஒளியில் பிரகாசித்தன. ரோகன் புலி சொன்னான், நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. லீலா மான் ஒரு அடி பின்வாங்கி, ஏனென்றால் நீ ஒரு வேட்டையாடுபவன், எல்லோரும் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொன்னது. ரோகன் மெதுவாக பெருமூச்சு விட்டு, ஆமாம், நான் உயிர் வாழ வேட்டையாடுகிறேன், அதுதான் நான். ஆனால் பயம் உன்னை விழிப்புடனும் கவனமாகவும் இருக்க உதவுகிறது இல்லையா? லீலா மெதுவாக தலையசைத்து, பயம் என்னை உயிருடன் வைத்திருக்கிறது, ஆனால் அது என்னை உண்மையிலேயே வாழ விடாமல் தடுக்கிறது என்றது. நீ பயப்படாவிட்டால் என்ன செய்வாய் என்று ரோகன் கேட்டான். லீலா புலியை பார்த்து, நான் புல்வெளியில் சுதந்திரமாக ஓடுவேன், நான் பயப்படாமல் நிலவொளியில் நடனமாடுவேன் என்றது. ரோகன் ஒரு கணம் யோசித்து, ஆனால் பயம் உன்னை பாதுகாக்கிறது, அது உன்னை தவறான முடிவுகள் எடுப்பதில் இருந்து தடுக்கிறது என்று சொன்னான். உன்னை நம்ப சொல்கிறாயா என்று லீலா கேட்டது. ரோகன் சிரித்துக்கொண்டு, அப்படித்தான் என்று வைத்துக்கொள்ளேன், ஆனால் நம்பிக்கைதான் நட்புகள் தொடங்க காரணமாகிறது என்று சொன்னது. அவர்கள் இருவரும் ஒரு கணம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு லீலா திடீரென்று ஓடி நதியை கடந்து காட்டில் மறைந்தது. நாட்கள் நகர்ந்தன. பிறகு வாரங்கள் ஆகின. ஆனால் லீலா தொடர்ந்து நதிக்கு வந்தது. ஒவ்வொரு காலையிலும் லீலாவும் ரோகனும் பேசினார்கள். ரோகன் காட்டை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டான். லீலா தனது அனுபவங்களை பற்றி சொன்னது. பிறகு ஒரு நாள் காடு மிகவும் வறண்டு போனது. மழையே இல்லை. நதி சிறியதாகி புல் வளருவதை நிறுத்தியது. எல்லா விலங்குகளும் மிகவும் பசியுடன் இருந்தன. அவர்களுக்கு புலியை பற்றிய கவலை இல்லை, அவர்களுக்கு தண்ணீர் மட்டுமே தேவைப்பட்டது. ரோகன் லீலாவிடம் சென்று, காட்டில் ஒரு ரகசிய நீரூற்று எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அங்கு சுத்தமான தண்ணீர் இருக்கிறது. ஆனால் மற்ற விலங்குகள் என்னை நம்ப மாட்டார்கள். அவர்கள் உன்னை நம்புவார்கள், நீ அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றான். லீலா தயங்கி, அவர்கள் ஏன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னது. ஏனென்றால் அவர்கள் நீ எவ்வளவு தைரியமாக இருக்கிறாய் என்று பார்த்திருக்கிறார்கள். நீ அவர்களுக்கு தைரியத்தை காட்டினாய், இப்போது அவர்களுக்கு வழியை காட்டு என்று சொன்னான் ரோகன். லீலா ஒப்புக்கொண்டது. லீலா ரகசிய நீரூற்று பற்றி விலங்குகளிடம் சொன்னது. அவர்கள் லீலாவை நம்பி காட்டின் வழியாக லீலாவை பின்தொடர்ந்தார்கள். ரோகன் சொன்னது போலவே அவர்கள் நீரூற்றை கண்டுபிடித்தார்கள். வறண்ட காட்டின் நடுவில் புதிய நீர். லீலா திரும்பி நதிக்கு அருகில் ரோகன் காத்திருப்பதை கண்டது. லீலா சிரித்தது. பயம் லீலாவை பாதுகாப்பாக வைத்திருந்தது, ஆனால் நம்பிக்கை அனைவரையும் தண்ணீருக்கு கொண்டு வந்தது. பயப்படுவது தவறில்லை, ஆனால் பயம் உங்களை நண்பர்களை உருவாக்கவோ அல்லது நல்லதை செய்யவோ தடுக்கக்கூடாது. சில நேரங்களில் யாரையாவது நம்புவது அற்புதமான ஒன்றிற்கு வழிவகுக்கும்.